இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவினை இட்டிருக்கிறார். அந்த பதிவில் அதிகார பகிர்வு என்பது அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைந்த இடங்களைத்தான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்று கேட்பது எங்களுடைய உரிமை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், தொடர்ந்து திரு மாணிக்கம் தாக்கூர் பல்வேறு கருத்துக்களை எக்ஸ் தள பதிவு மூலமாக அவர் வெளிப்படுத்திட்டு வர்றாரு. அந்த வகையில் தற்பொழுது இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதி பங்கீடு ஒதுக்கீடுகள் இது பற்றி கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவருடைய பதிவில் என்ன சொல்லியிருக்காரு விவரிங்க. அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரோட ஒரு கருத்தா இருக்கு. அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 173 இடங்கள்ல போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா 133 இடங்கள்ல தான் திமுக வெற்றி பெற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் திமுக தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. நாங்க திமுக கிட்ட கேட்கறது திமுக தோல்வி அடைந்த இடங்களை தான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள மாணிக்கம் தாக்கூர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துமே தொடர்ந்து விவாதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இப்பவும் ஒரு விவாதத்தை மீண்டும் தொடங்கி வைக்கிறார் அப்படிங்கறத தான் பார்க்க முடிகிறது. திமுக நட்சத்திர பேச்சாளர்கள் அடங்கிய குழுவை அமைச்சு அந்த நட்சத்திர பேச்சாளர்கள் குழு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அமைச்சர் ராஜகண்ணப்பன் காங்கிரஸை விமர்சிச்சு பேசக்கூடிய கருத்துக்களை பார்க்க முடிகிறது. அப்படி அமைச்சர் ராஜகண்ணப்பன் காங்கிரஸ் விமர்சிச்சு பேசும்போது அதற்கு மாணிக்கம் தாக்கூர் பதிலளிக்கிறார். அப்படிதான் ராஜகண்ணப்பன் திமுக இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 170 இடங்கள்ல நாங்க போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை குறிப்பிட்டு தான் இப்ப மாணிக்க தாக்கூர் என்ன சொல்றாருன்னா 173 தொகுதியில 2021 போட்டியிட்டீங்க, ஆனா 133 தான் நீங்க வெற்றி பெற்றீங்க, நீங்க தோல்வி அடைந்த தொகுதியை தான் திமுக கிட்ட நாங்க காங்கிரஸ் கேட்கிறோம் அப்படிங்கிற வகையில மாணிக்கம் தாக்கூரோட கருத்து இருக்கு. அதே மாதிரி அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் அவருடைய கருத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறத பார்க்க முடிகிறது. சில நாட்களுக்கு முன்னாடி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பேசும்போது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தமிழகத்துல சரி வராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலரும் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. இதே மாணிக்கம் தாக்கூர் எம்பி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆட்சியில் பங்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரே கட்சி ஆட்சியா இல்லைன்னா கூட்டணி ஆட்சியா அப்படிங்கறதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வு அப்படிங்கறதுல மாணிக்கம் தாக்கூர் உறுதியா இருக்கிறாங்க. காங்கிரசினுடைய தேசிய தலைமையும் திமுக தலைமையும் இந்த விவகாரத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிற ஒரு விவாதம் தான் இப்ப அரசியல் வட்டாரத்துல இருக்கு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.